ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் நிறைய காரியங்களை அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அவர்தான் நம்மை நடத்துகிறவர். நம்ம வாழ்கிற காலம் பரிசுத்த ஆவியானவரின் காலம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வருகிறார். இயேசுவானவருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு சுவாமியை முற்றிலுமாக அவர் ஆட்கொண்டு நடத்தி வந்தார் என்பது நமக்கு நல்ல தெளிவாக தெரியும். பாருங்கள், இயேசுவினுடைய பிறப்பிலிருந்து அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் ஹெவனுக்கு போன வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாவற்றிலேயும் பரிசுத்த ஆவியானவர் தான் ஆண்டவரோடு கூட இருந்து நடத்தி இருக்கிறார். அப்போ பாருங்க, அவருடைய பிறப்பிலையும் பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் தன்னுடைய பேரண்ட்ஸுடைய வீட்டில் அவர் இருந்தார் 30 வயது வரை. அப்பவும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே பலன் கொண்டவராயிருந்தார். அது மட்டுமல்ல, அவர் 30வது வயதுல ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக யோர்தான் நதிக்கு அவர் வந்த பொழுது அங்கே யோவான் ஸ்நானகனால் அவர் ஞான ஸ்நானம் எடுக்கப்பட்டார். பாருங்க, அந்த நேரத்திலையும் மற்றவங்களும் வந்து ஞானஸ்நானம் பெற்றாங்க. ஆனா மற்றவங்க எல்லாரும் ஞானஸ்நானத்தை எடுத்துட்டு அப்படியே சென்று விட்டாங்க. ஆனா ஜீசஸ் அப்படி கிடையாது. அவர் ஞானஸ்நானத்தை பெற்ற உடனே அவர் அப்படியே கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஜெபித்தார். அப்பொழுது வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் ரூபம் கொண்டு ஆண்டவர் மீது, இயேசுவின் மீது அவர் வந்து இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்பமும் பரிசுத்த ஆவியானவர் அந்த அவருடைய மேலே ஆட்கொண்டு இவர் என்னுடைய நேச குமாரன் என்று சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பாருங்க, உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசுவை வனாந்தரத்திற்கு எடுத்து சென்றார். ஏன் அழைத்து சென்றார்? அங்கே பிசாசினாலே சோதிக்கப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவரே இயேசு சுவாமியை அழைத்து சென்றார். அங்கு பிசாசின் மூலமாக ஏற்பட்ட சோதனையிலே இயேசு சுவாமி ஜெயத்தை எடுத்தார், ஜெயத்தை பெற்றார். அதற்கு பின்பதாகவும் கூட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆவியானவருடைய பலத்தினாலே இயேசு சுவாமி கலிலேயா சென்று ஊழியம் செய்தார். ஆவியானவருடைய பலத்தினால கலிலேயாவில் வந்து அவர் ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற அத்தேசமெங்கும் பரம்பிற்று. அவருடைய நாமத்தை ஆண்டவர் பிரசித்தப்படுத்தினார். பார்த்தீங்களா? அது எல்லாவற்றுக்கும் காரணம் பரிசுத்த ஆவியானவர் தான். லூக்கா 4:18 பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று இயேசு சுவாமியே அந்த சாட்சியை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவான் 3:34 பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவன் தமது ஆவியை அளவில்லாமல் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சுவாமிக்கு தேவன் அளவில்லாமல் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தாராம். அப்போஸ்தலர் 10:38 பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆகையினால அவர் என்ன செய்தாராம்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்கும்படியாக அவர் சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். முற்றிலுமாக அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே இயேசு சுவாமி செய்து வந்திருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இருந்து செய்த காரியங்கள் பலமா இருந்துச்சு, பலமா இருந்தது. ஆனால் அவருடைய ஊழியம் முடிவடைகிற நேரம் வரும் பொழுது ஆண்டவருக்கு தெரியும், என்னுடைய நேரம் முடிவடைகிறது, இனிமேல் இந்த சீஷர்கள் தான் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும், நான் என் பிதாவினிடத்திலே போக போகிறேன். ஆகையினாலே
அவர்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியை குறித்து நாம் பேச வேண்டும் என்று சொல்லி இயேசு சுவாமி சீஷர்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார் என்று சொல்லி, இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களோடு கூட இருப்பார் என்பதை அவர் மிகவும் தெளிவாக அந்த சீஷர்களுக்கு அவர் சொல்லிவிட்டு சென்றார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்லாமல் அவர் வானத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பாருங்க, அந்த நேரத்திலையும் ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லா சீஷர்களையும் அழைத்து கொண்டு போயிருந்தார். அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க, என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக நீங்கள் எல்லாரும் எருசலேமிலே போய் காத்திருங்கள். அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் என்னது? இன்னும் ஒரு சில நாளைக்குள்ளாக நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். இதுதான் பிதாவின் வாக்குத்தத்தம். எல்லாரும் அப்படியே வீட்டுக்கு போக வேண்டாம், எல்லாரும் அப்படியே எருசலேமுக்கு போங்கள், போய் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்று இயேசு சுவாமி சொன்னார். ஆனால் எல்லாரும் அப்படியே போய்விட்டாங்க என்று சொல்ல முடியாது. எல்லாரும் நிறைய பேர் வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. அவர் இவ்வளவு சொல்லியும் கூட நிறைய பேர் தங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் ஒன்லி 120 பேர் மட்டும் எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக அவர்கள் காத்திருந்து ஜெபித்தார்கள். அப்பொழுது பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தது. 50வது நாள், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு 50வது நாளைத்தான் பெந்தைக்கோஸ்தே நாள் என்று சொல்லுகிறோம். அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மீது வந்து இறங்கினார். அன்றைக்கு மேல் வீட்டில் கூடியிருந்த 120 பேர் மேல் ஆவியானவர் பொழியப்பட்டார். இன்றைக்கு அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருப்பார். அவர் நம் கூட தான் இருக்கிறார். எதுவரைக்கும் இருப்பார்? கடைசி வரைக்கும் இருப்பார். இந்த உலகத்தின் முடிவு வரையந்தான் இருப்பார். அவருடைய வருகை வரைக்கும் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய வாழ்க்கை முடிவு வரைக்கும் நம்மோடு கூட இருப்பார். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாமா? யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அவர் தேற்றரவாளன், அவர் பரிசுத்த ஆவியானவர். ஒருமுறை ஒரு மனிதனுக்குள்ளாக அவர் வந்துவிட்டால் அவர் கடைசி வரைக்கும் அவனோடு கூட அவர் இருப்பார். பிரியமானவர்களே, என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படியாக அனுப்பப்பட்டவர். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்திலே அவர் இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையில முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால், உங்களில் வாசமாயிருந்தால் என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால் நடப்பது என்ன? என்ன நடக்கும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு பகிர ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், இதுதான் இன்னைக்கு மெசேஜ். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருந்தால்
நாம் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்க மாட்டோம், நாம் ஆவிக்குரியவர்களாய் இருப்போம். நம்மை பார்த்து சொல்லுவாங்க, இந்த லேடி நல்ல ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்க, இந்த பிரதர் நல்ல ரொம்ப ஸ்பிரிச்சுவல்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவள். கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே அழகாக மாம்சத்துக்குட்பட்டவர்கள் யார், அவர்கள் எப்படி இருப்பாங்க, ஆவிக்குட்பட்டவர்கள் யார், அதை குறித்து மிகவும் அழகாக அந்த அத்தியாயம் முழுவதிலேயும் நம்ம பார்க்க முடியும். இப்போ நமக்கு நேரம் இல்லை பாருங்க, ஆனாலும் கூட ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ரோமர் 8 எழுதப்பட்டிருக்குது, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அடுத்தபடியாக மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. கிறிஸ்து உங்களில் வாசமாய் இருந்தால் இந்த சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். பாருங்க எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் பேதுரு எழுதின நிருபத்தில் எழுதும் போது அவர் எழுதுறத பாருங்க, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நாம் பாவங்களுக்கு செத்துறோம், நீதிக்கு பிழைக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்போ கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டோம். ஆவிக்குரியவர்கள் நீதிக்கு பிழைத்திருப்பார்கள், அவர்கள் நீதி உள்ளவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். நாம் ஆவிக்கேற்றபடி நடக்கணுமாம். அப்படி நடக்கும் பொழுது நாம் மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருப்போம். அப்போ இதுல நம்ம பார்க்கும்போது மாம்சத்தின் இச்சை, அந்த மாம்சத்தின் கிரியைகள் என்ன, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கலாத்தியர் 5ஆவது அதிகாரத்துல 19 21 வசனம் வரைக்கும் வாசித்தோம்னு சொன்னா, அதுல மாம்சத்தின் கிரியைகள் என்ன என்று அழகாக ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கேட்கலாமா? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை ஆவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. மாம்சத்தின் கிரியைகள் என்ன? இவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். பாருங்க, ஒரு பெரிய லிஸ்ட், 17 விதமான லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்டவங்களெல்லாம் செய்யறவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இதை விட இன்னும் நிறைய ஒரு லிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி வேற அதுல எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நாங்களாம் ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம், நாங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்க எங்க இந்த மாதிரி காரியங்களை செய்கிறோம், எங்ககிட்ட இந்த மாதிரி காரியங்கள்லாம் இல்லையே அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனால் இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். அந்த வசனத்தின்படி நாம் நடக்கிறோமா? நாம் ஆவிக்குரியவர்களா இருந்தால் பாருங்க, வாசிக்கலாமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25 26 வசனங்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். பாத்தீங்களா? ரொம்ப அழகான வார்த்தை.
நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். அதுல விசேஷமாய் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும். ஒவ்வொருவனும் ஆவிக்குரியவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கணுமா? வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. அது மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் கோபமூட்டக்கூடாது. மற்றும் என்ன எழுதியிருக்கிறது? ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். பாத்தீங்களா? அப்போ வீண் புகழ்ச்சியை விரும்பாதீங்க, ஒருவரை ஒருவர் கோபமூட்டாதிருங்கள், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருங்கள். அதுதான் ஆவிக்குரியவர்களுடைய சுபாவம். ஆவிக்குரியர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். நம்ம ஒருவரை ஒருவர் கோபமூட்டக்கூடாது. இன்னைக்கு 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா 3வது நபர் அழகாக கை தட்டி சிரிச்சிட்டு இருப்பாங்க, நல்லா நடக்கட்டும் சண்டைன்னு சொல்லி. ஆனா அந்த 3வது நபர் யாரா இருப்பார் தெரியுமா? அவர் தான் தூண்டி விட்டவராயிருப்பார். ஆகையினாலே அவர் ஒன்னும் தெரியாதவர் போல நடிச்சு கொண்டு, ஐயோ ஒன்னும் இல்ல அப்படின்ட்டு அவங்க ஏன் சண்டை போடுறாங்கன்னு தெரியாதவர் மாதிரி கேட்பார். கோபம் மூட்டாதீங்க, மற்றவங்களை ஒருவருக்கு ஒருவர் கோபம் மூட்டாமல் இருங்கள். நம்முடைய வாழ்க்கையில வீண் புகழ்ச்சி நமக்கு வேண்டாம். ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டக்கூடாது. அது மட்டுமல்லாமல் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை அது மிகப்பெரிய ஒரு பாவம். மற்றவர்கள் உயர்ந்து விட்டால் உடனே ஒரு பொறாமை. அவங்க பிள்ளை நல்லா படித்து முன்னேறி விட்டால் ஒரு பொறாமை. ஒருவர் வண்டி வாங்கி விட்டால் பொறாமை. ஒருவர் வீடு கட்டிவிட்டால் பொறாமை. ஏன் அப்படிப்பட்ட பொறாமை? ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? ஒருவர் மேல் ஒருவர் அன்பாயிருங்கள், பட்சமாயிருங்கள், சகோதரனை பகைக்காதீங்க. அவங்க வீடு கட்டியிருக்காங்களா, அவங்களுக்கு வண்டி கிடைச்சிருச்சா, அவங்க பிள்ளை நன்றா படித்து மேலாக வந்துருச்சா, அப்ப என்ன நினைக்கணும்னு சொன்னா, என்னுடைய சகோதரர் பிள்ளைதான், என்னுடைய சகோதரி தான் இவ்வளவாய் முன்னேறி இருக்கிறா, ஆண்டவர் அவரை நல்ல ஆசீர்வதித்திருக்கிறார், என்னையும் ஒரு நாள் ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார், என் பிள்ளையையும் உயர்த்துவார், எனக்கும் வீடை கட்டி தருவார், எனக்கும் வண்டியை தருவார் என்று சொல்லி உங்கள் உள்ளத்திலே நீங்கள் நினைக்க வேண்டும். மற்றவர்களை குறித்து பொறாமை அடையாமல், தேவன் என்னைக்கும் தருவார், என்னையும் நினைத்தருளுவார். ஒருவேளை அவங்களுக்கு முன்கூட்டி கிடைத்திருக்கலாம், உனக்கு பின்னாக கிடைக்கும். ஒருவேளை அவர்களை விட மேலாக உனக்கு கிடைக்கும். அந்த விசுவாசம் ஏன் உங்களுக்குள் இல்லை? நாம் ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளக்கூடாது, ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டக்கூடாது. நாம் ஆவிக்கேற்றபடி நாம் நடக்க வேண்டும். பாவம் உங்களிலே ஆட்கொள்ளக்கூடாது. பாவத்தை வெறுத்து விடுங்கள். அப்ப ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டும் என்றால், ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டும் என்றால் நம்மிடத்திலே ஆவிக்குரிய சுபாவங்கள் காணப்பட வேண்டும். அதுதான் ஆவியின் கனிகள். அது பரிசுத்த ஆவியானவருடைய சுபாவம். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம். அந்த சுபாவம் நமக்குள்ளாக அது இருக்க வேண்டும். அதை வாசிக்கலாமா? கலாத்தியர் 5வது அதிகாரம் 22 நம்ம வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. 24 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமென். பாருங்கள், ஆவியின் கனியோ, ஆவியானவருடைய சுபாவங்கள், அது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். 9 விதமான கனிகள் நம்முடைய ஜீவன்ல, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அது காணப்பட வேண்டும் என்றால் வசனம் என்ன எழுதி இருக்குதுன்னு சொன்னா, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய ஆசை இச்சைகளை, அந்த மாம்சத்தின் காரியங்களை சிலுவையிலே நாம் அறைந்து விட்டோமா? இயேசு சுவாமி நமக்காக சிலுவையிலே அவர் அறையப்பட்டாரே, அவரோடு கூட இணைந்து நம்முடைய கரங்களையும் வைத்துவிட்டு, நானும் இயேசுவின் மூலமாக, இயேசுவுக்காக என்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையையும் நான் சிலுவையிலே அறைந்து விட்டேன் என்று யார் சொல்ல முடியும்? பிரியமானவர்களே,
அப்படியாக நாம் அறைந்து விட்டோம் என்றால் இனிமேல் இந்த கையை வச்சு பாவம் செய்ய முடியாது, இந்த கால்களை கொண்டு பாவம் செய்ய முடியாது, இந்த வாயை வைத்து நாம் பாவம் செய்ய முடியாது. இயேசுவை போல நம்ம மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். நாம் ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். பாவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நாம் ஆவிக்குட்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் ஆவி உங்களிலே வாசமாய் இருந்தால் நம்மளை நடத்துவது அந்த ஆவியானவர் தான் நடத்துவார். பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 14 16 வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, தேவனுடைய ஆவியினாலே எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறோமா? அப்படியானால் தான் நாம் சொல்ல முடியும், நான் தேவனுடைய புத்திரராய் நான் இருக்கிறேன். நம்மை தாமே நிதானித்து பார்ப்போமாக. நான் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறேனா? ஆவியானவர் என்னை நடத்துகிறாரா? நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் நாம் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்திற்குரிய ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தான் வாசம் பண்ணுகிறார். நம்ம எப்பவும் கூப்பிட்டு கொள்ளலாம், அப்பா பிதாவே, ஏனென்றால் நம்மை பிள்ளைய போல அவர் வச்சிருக்கிறார். எப்பவும் கூப்பிடலாம். அப்ப நம்ம தேவனுடைய புத்திரர்கள், அவராலே நாம் நடத்தப்படுகிறோம். ஹல்லேலூயா! சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்ப நம்ம ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டக்கூடாது. நாம் எப்பொழுதும் சமாதானமான ஒரு வாழ்க்கை, எங்கு இருந்தாலும் நாம் இருக்கிற இடத்துல ஒரு சமாதானம், அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய புத்திரர்கள். நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இரண்டாவதாக ஒரு காரியம், ரோமர் 8ஆவது அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தை வாசித்தோம் என்றால் அதுல 2வது காரியத்தை நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால், அந்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு இதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இப்போ ஷார்ட்டா சொல்லணும்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு இதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். நம்முடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் தெரியுமா? அது ரொம்ப பலவீனமான ஒரு சரீரம். அது சாவுக்கு இதுவான ஒரு சரீரம் தான். எல்லாரையும் பார்த்து நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க, ஆமா ரொம்ப வீக்கா இருக்கிறோம். பலவீனமுள்ள ஒரு சரீரம் தான், வியாதிப்பட்ட சரீரம், சோர்வுற்ற சரீரம், செத்து போன நிலைமையிலே உள்ள சரீரம், செயலற்ற உறுப்புகளை கொண்ட சரீரம். எல்லாவற்றிலும் இருந்து தேவன் விடுவிப்பார். பாத்தீங்களா, வியாதியில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவன். அவர் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன். ஏனென்றால் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த சோர்வுற்ற சரீரம், நிறைய செத்து போன நிலைமையில் இருக்கிற அவயவங்கள் நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிறது. சிலருக்கு நரம்புகள் வேலை செய்ய மாட்டேங்கி, சிலருக்கு கண்கள்ல ஒளி இல்லை, சிலருக்கு காதுல பிரச்சனை. பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு முட்டியில பிரச்சனைன்னு சொல்றாங்க, அப்புறம் அசிடிட்டி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றாங்க, ஹார்ட்ல ப்ராப்ளம். இப்படி ஒவ்வொரு காரியம், கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு சரீரத்துல அவயவங்களை பார்க்கும் பொழுது அது பலவீனப்பட்ட
பழுதாக்கப்பட்ட ஒரு அவயவங்களை கொண்ட சரீரமாய் இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா, கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். அவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவை யார் உயிரோடு எழுப்பினார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தான். அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்முடைய சாவுக்கு இதுவான சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். நம்ம மரித்த பின்பு, அதற்கு பின்பு இயேசு வரும் பொழுதும் கூட அதே ஆவியானவர் தான் நம்மை உயிரோடு எழுப்புவார். பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் என்ன செய்வாராம்? இந்த சாவுக்கு இதுவான சரீரத்தையும் உயிர்ப்பிப்பாராம். அது மட்டுமல்ல, ஒருவேளை ஆண்டவர் வரும் பொழுது நாம் உயிரோட இருந்தோம் என்றால், நாம் தூங்கிக் கொண்டு இருந்தாலும் கூட அவர் தான் நம்மை எழுப்புவார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், ஆண்டவர் வந்துட்டார், எழும்பு. அவர் தான் எழுப்புகிறவர். பாருங்கள், ஒருவேளை நாம் மரித்திருந்தோம் என்றால் நம்முடைய அந்த சரீரத்தையும் கூட அவர் தான் எழுப்பி விடுவார். ஆண்டவர் வந்து விட்டார் என்று சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கும் பொழுது சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். வியாதியிலிருந்து விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இன்றைக்கு எத்தனையோ பேர் வியாதியில எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் பாருங்கள். அப்படிப்பட்ட வியாதிகளில் இருந்தெல்லாம் விடுவிக்கிறவர் நமது ஆண்டவர். அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். நாம் அந்த மாம்சத்தை ஜெயம் எடுக்க வேண்டும். இந்த சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் அதில் ஜெயம் எடுக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ரொம்ப அருமையான ஒரு வசனம் பாருங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ நம்ம மாம்சத்தின்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் அதுக்கு நம்ம பிழைக்க மாட்டோம், செத்து போயிருவோம் சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நாம் பிழைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழியை ஆண்டவர் காட்டியிருக்கிறார். அதுதான் என்ன வழி பார்த்தீங்களா? ஆவியினாலே சரீரத்தின் காரியங்களை செய்கைகளை அழித்து போட வேண்டுமாம். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆவியினால நம்ம நிறையணும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படணும். அப்போ இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாம்ச கிரியைகள் எல்லாம் அது அப்படியே அழிந்து போகும். ஏதாவது ஒரு நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பாம்பு நுழைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா யாராவது சும்மா இருப்போமா? இல்லவே இல்லை. உடனே ஒரு கம்பை எடுத்து அதை அடிச்சு அந்த தலையை நசுக்கி போட்டுருவோம் அல்லவா? அதே மாதிரி தாங்க இந்த நம்முடைய மாம்சத்துல சரீரத்துக்குள்ள ஏதாவது பாவங்கள் உள்ளே நுழைந்து விட்டால் நமக்கு தெரியும், ஐயோ இப்படி ஒரு பாவம் என் சரீரத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டே, இது ஒரு பாம்பின் விஷத்தை போன்றதே, இது இருக்கக்கூடாதே, அதை அடித்து நொறுக்க வேண்டுமே. அப்ப அதற்கு தான் ஆண்டவர் அதற்கு ஆவியானவரை தந்திருக்கிறார். ஒரு பாவம் உள்ளே பிரவேசித்து விட்டால் அதை எப்படி மேற்கொள்வது? நாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து அழகாக அந்நிய பாஷைகளை பேசி ஜெயத்தை எடுங்கள். அந்த பாவம் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். எந்த ஒரு பாவம் உள்ளே நுழையக்கூடாது. எந்த பாக்டீரியாவோ எந்த கிருமிகளோ சரீரத்துக்குள்ளே நுழையாதபடிக்கு நீங்கள் ஆவியிலே நிறைந்து ஜெபியுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுங்கள். அப்பொழுது பார்க்கலாம் நீங்க ஜெயிக்கீங்களா இல்ல அந்த வியாதி தான் ஜெயிக்குதான் பார்க்கணும். இல்ல நீங்க ஜெயிக்கீங்களா அந்த பாவம் ஜெயிக்குதான் பார்க்கணும். பாத்தீங்களா? அப்ப நீங்க ஆவியில நல்ல நிறைஞ்சிங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள நுழைஞ்சிருக்கிற அந்த பாவம் அது அழிஞ்சு போயிடும். நீங்க நல்ல ஆவியில ஜெபிக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிற சில வியாதிகள் அது அப்படியே அழிந்து போய்விட வேண்டும்.
இதைத்தான் இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கமே அதுதான். அதை வச்சு நீங்க உங்க சரீரத்துல எந்த பாவம் பிரவேசிக்காதபடி, எந்த வியாதிகள் பலவீனங்கள் பிரவேசிக்காதபடிக்கு அந்த ஆவியினாலே அந்த காரியங்களை அழித்து போடுங்கள் என்று ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப சாவுக்கு ஏதுவான அந்த சரீரம் அது உயிர்ப்பிக்கப்படும். பிரியமானவர்களே, இன்றும் 2 கொரிந்தியர் 3:17 பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அப்ப ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருந்தால் நமக்கு விடுதலை உண்டு. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு. அதை விசுவாசிக்க வேண்டும். ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்கு அவர் விடுதலை தருகிறார். அதை விசுவாசியுங்கள். இன்னும் எசேக்கியேல்ல பாத்தீங்கன்னு சொன்னா 37ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்டார், இந்த உலர்ந்த எலும்புகளை நீ பார்க்கிறாயே, இந்த உலர்ந்த எலும்புகள் அது உயிரடையுமா என்று ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னது என்ன தெரியுமா? ஆண்டவரே, தேவரீர் நீர்தான் அதை அறிவீர் ஆண்டவரே, எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்பொழுது கர்த்தர், நீ இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். உலர்ந்து போன எலும்புகள் அது உயிரடைய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர், அந்த ஆவியானவர் உள்ளே பிரவேசிக்க வேண்டும், அப்பொழுது அது உயிரடையும் என்று ஆண்டவர் சொன்னார். உடனே எசேக்கியேல் செய்தார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, அப்பொழுது எசேக்கியேல், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆவி பிரவேசிக்கணும். உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஆவி பிரவேசிக்கும் பொழுது அது உயிரடைகிறது. இன்றைக்கு நம்முடைய சரீரங்கள்ல, எலும்புகள்ல பலன் இல்ல, நரம்புகள்ல பலன் இல்ல. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு உலர்ந்து போன எலும்பை போல, உயிரற்ற ஒரு நரம்பு போல என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதே என்று கலங்கி இருக்கிறவர்களே, உங்களுக்குள் ஆவியானவருடைய வல்லமை பிரவேசிக்கும் என்றால் அந்த உலர்ந்த எலும்புகளை ஆண்டவர் உயிரடைய செய்வார். பரிசுத்த ஆவியானவரானால் நீங்கள் உச்ச தலை முதல் உள்ளம் கால் வரை உங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அது உயிரடைய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினாலே நிரம்புங்கள், அந்நிய பாஷைகளை பேசுங்கள், ஒவ்வொரு அவயவங்கள் புதுப்பிக்கப்படுவதாக, உயிரடைவதாக, உயிரற்ற எலும்புகள் எல்லாம் அது உயிரடையும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். முற்றிலும் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். அன்றைக்கு எலிசா, அவர் அப்படியே ஆவியானவராலே நிரப்பப்பட்டு இருந்தார். அவருடைய எலும்புகளுக்குள்ளெல்லாம் அபிஷேகம். அவர் மரித்து போய் அடக்கம் பண்ணிட்டாங்க, ஆனாலும் அவர் எலும்புக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் அப்படியே தான் இருந்துதான். அது மேல கொஞ்ச வருடங்கள் கழித்து இன்னொரு மரித்த சடலத்தை கொண்டு போடும் பொழுது அந்த மரித்த சடலம் உயிர் பெற்று எழும்பினதான். அதற்கு காரணம் எலிசாவினுடைய எலும்புக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம். பிரியமானவர்களே, அபிஷேகம் அதை ரொம்ப ஈஸியா எடுக்காதீங்க. இந்த அபிஷேகம் நம்மை பிழைக்க வைக்கும், அது உயிரடைய செய்யும். ஹல்லேலூயா. நான் இந்த பெண்கள் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாள்ல அப்படியே ஆவியானவர் இறங்கி வந்தார் ஜெப வேளையில. அப்பொழுது ஒரு சகோதரி அவங்க சொன்னாங்க, ஒரு சாட்சி சொன்னாங்க, இங்க ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்னுடைய வயிற்றுக்குள்ளாக அப்படியே ஒரு ஒளி பாய்ந்து வந்தது. உள்ள அவங்க சிஸ்டருக்கு அந்த வாலிப சகோதரிக்கு ஸ்டோன் இருந்தது, கிட்னி ஸ்டோன் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாங்க. டாக்டர்ஸ் அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஜெப நேரத்துல அப்படியே அந்த அக்னி உள்ள போய் நுழைஞ்சி உள்ள ஒரு டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுதான். அவங்க அப்படியே விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உள்ள இருக்கிற அந்த ஸ்டோன் உடைஞ்சிருச்சுன்னு சொல்லி.
உண்மையிலே அவங்களுக்கு ஆண்டவர் பரிபூரண சுகத்தை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பாருங்கள். இன்னும் ஒரு சகோதரி அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கண்ணு சரியா தெரியல போல. ஆனா அவங்க அங்கும் இங்கும் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நான் நினைத்தேன், ஒருவேளை அவங்களுக்கு பிசாசு பிடித்திருக்குது போலன்னு நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஜெபம் முடிந்து சாட்சி வேளையில அந்த சிஸ்டரை அவங்க அம்மா எழுப்பி கொண்டு கூட்டி கொண்டு வந்தாங்க முன்னாடி சாட்சி சொல்ல. அவங்க சொன்னது என்ன தெரியுமா? என் மகளுக்கு 3 வருடமாக கண்களிலே பார்வை கிடையாது. ஒரு வியாதி வந்தது, அதுல கண் பார்வை ஒளிந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு இவள் கண் திறந்து பார்க்கிறாள் என்று சொல்லி அன்னைக்கு அந்த கண் திறக்கப்பட்டது. அவளுக்குள்ளே அபிஷேகம் இறங்கினது. அவள் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டாள். அந்த செயலுற்று போன அந்த நரம்புகள் பலன் கொண்டது. பிரியமானவர்களே, இப்படியாக எத்தனையோ சாட்சிகளை நாம் கேட்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். 3வது ஒரு காரியம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16, 17 வசனங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ நமக்குள்ள யார் வாசமாய் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். அதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ ஒருவருக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் வாசமாய் இருந்தால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் சொல்லணும், நாங்க தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம், எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார். அப்போ அந்த ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? தேவனுடைய ஆலயம் எங்க பார்த்தாலும் பாருங்க பரிசுத்தமா இருக்கும். பரிசுத்தமா வச்சிருப்பாங்க, சுத்தமா வச்சிருப்பாங்க. யாருமே தேவாலயத்துக்குள்ள போய் எந்த விதமான காரியங்களும் செய்ய மாட்டாங்க, பாவங்களை செய்ய மாட்டாங்க. அது பரிசுத்தமான ஒரு இடம், பரிசுத்த ஸ்தலம். ஆனால் நீங்களே ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீதான் ஆலயம், உனக்குள் தேவனுடைய ஆவி வாசமாய் இருக்கிறது. அப்ப இந்த ஆலயத்துக்குள்ள, இந்த சரீரத்துக்குள்ள எந்த பாவமும் இருக்கக்கூடாது. இந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கணும். ஆலயத்தை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும்? பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும். ஆலயத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கும், என்னென்ன காரியங்கள் வெளிப்படும்? அதுல ஒன்று முதல்ல பரிசுத்தம். ஆலயத்திலே பரிசுத்தம் இருக்கும். ஆலயத்திலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். ஆலயத்திலே துதி இருக்கும், ஆராதனை இருக்கும், வார்த்தை வசனம் இருக்கும். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய கண்ணு அந்த ஆலயத்தில் இருக்கும், ஆண்டவருடைய செவி அந்த ஆலயத்தில் இருக்கும், ஆண்டவருடைய இருதயம் அந்த ஆலயத்தில் இருக்கும். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய நாமம் அந்த ஆலயத்தில் இருக்கும். அது மட்டுமல்ல, ஆலயத்திலே அற்புதம் உண்டாகும், சுகம் உண்டாகும், ஜெபம் இருக்கும். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, ஆலயத்தில் என்னென்ன இருக்கும் உங்களுக்கு தெரியும், என்னென்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். இப்படி எவ்வளோ ஒரு பெரிய லிஸ்ட போடலாம். முதல் காரியம் பரிசுத்தம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கும். நாம் தேவனுடைய ஆலயமாக இருந்தால் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். தேவனுடைய பிரசன்னத்தினால் ஆலயம் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும். எசேக்கியேல் 10:4 பார்த்தீங்கன்னா, ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை வாசற்படியில எழும்பினது, மேகத்தினால் நிரம்பி இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 27:20 பார்த்தீங்கன்னா, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆலயத்தில். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் அந்த ஆத்துமா எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும்.
அப்படி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அந்த ஒலிவ எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருப்பாங்களாம். இன்னைக்கு அந்த எண்ணெய் தான் என்னது? பரிசுத்த ஆவியானவர். நீங்க பரிசுத்த ஆவியில நிரம்பிக் கொண்டு இருந்தால் உங்களுடைய ஆத்துமா எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும். அது அழகாக எரிந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய சரீரம் முழுவதும் அது வெளிச்சத்தை கொடுக்கும். அது தேவனுடைய பிரசன்னத்தை அப்படியே காத்துக்கொள்ளும். அவருடைய மகிமையை எப்பொழுதும் காத்துக்கொள்ளும் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, துதி, ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள் தேவனுடைய ஆலயத்திலே இருக்கும். நம்ம காலையிலே எழும்புனா ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அப்ப தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்துக்குள்ள எப்பொழுதும் நிரம்பி இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அவரை துதித்துக் கொண்டே ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அழகாக தனியாக பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதியுங்கள். இன்னும் வாயை திறந்து ஸ்தோத்திர பலி எப்பொழுதும் ஆண்டவருக்கு செலுத்திக் கொண்டே இருங்கள். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் நம்ம ஆண்டவருக்கு நாம் செலுத்த வேண்டும் பிரியமானவர்களே. அந்த துதியை நாம் ஏறெடுக்க வேண்டும். நான் மிந்தியும் ஒரு தடவை நான் சொல்லி இருக்கிறேன். நீங்கள் ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி விடாமல் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னா ஒரு நிமிஷத்துல 100 தடவை சொல்லிடலாம். 5 நிமிஷத்துல 500 தடவை சொல்லிடலாம். 10 நிமிஷம் நீங்க ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா, துதியை சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க 1000 ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் ஏறெடுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாயில் இருந்து 1000 ஸ்தோத்திர பலிகள் காலையிலே ஆண்டவருடைய சமூகத்துல போய் எட்டிச்சுன்னு சொன்னா தேவனுடைய மகிமையினால இந்த சரீரமாகிய ஆலயம் நிரப்பப்படும். எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்கள். அது மட்டுமல்ல, ஆலயத்திலே என்ன இருக்கும்? ஜெபம் இருக்கும். ஆலயத்திலே ஜெபம் இடைவிடாம நம்முடைய வாயில எப்பொழுதும் ஜெபம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, ஆவியில நிறைஞ்சி ஜெபம் பண்ணுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆவியில நிறைஞ்சி ஜெபிக்கிற ஜெபம். ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்வாராம். சில நேரங்களில் நமக்கு எப்படி ஜெபிக்கிறோனே ஓடாது. ஆனால் ஆவியானவர், நீங்க அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து அவர் ஜெபத்தை ஏறெடுப்பார். அது ரொம்ப வல்லமை உள்ள ஜெபமாக இருக்கும். பிரியமானவர்களே, எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஏனென்றால் நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயத்திலே ஜெபம் உண்டு. அது மட்டுமல்ல, தேவனுடைய ஆலயத்திலே வார்த்தை வசனம் உண்டு. தேவனுடைய வசனத்தை நீங்கள் எப்படி வாசிக்கிறீர்கள்? நன்றாக வாசிக்கிறீர்களா? 6 மாதம் ஆகிவிட்டது 2025. ஒரு முறை வேதத்தை வாசித்து முடித்து விட்டீர்களா? ஜூலையிலிருந்து அடுத்த முறை வாசிக்கிறது ஸ்டார்ட் பண்ணலாமே. நான் முந்தியே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஒரு நாளையில 7 அதிகாரம் நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா வருஷத்துல 2 தடவை வேதாகமத்தை முடிச்சிடலாம். இல்ல முடியாது என்றால் ஒரு நாளைக்கு 4 அத்தியாயம் வாசியுங்கள். ஒரு வருஷத்துல 1 தடவையாவது வேதாகமத்தை வாசித்து முடிக்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய வயசு அத்தனை தடவை வேதாகமத்தை வாசித்தோம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பெரிய காரியம். ஆனால் சிலர் ஐயோ அது எப்படி முடியும் என்று நினைக்கிறீங்க. ஒருவேளை தசம பாகத்தை போல உங்களுடைய வயசுபடி ஒரு தசம பாகத்தையாவது எடுத்து வச்சு நீங்க ஆண்டவருக்காக நீங்க அந்த வசனங்களை வாசியுங்க. எத்தனை வயசோ 50 வயசு ஆயிடுச்சுன்னா 5 தடவையாவது வேதாகமத்தை முடிச்சிருங்க. அப்படியாவது இந்த வேதாகமத்தை வாசித்து முடிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னும் கூட நான் சொல்லியிருந்தேன், தினமும் நீங்க ஒரு 10 அதிகாரம்
10 அத்தியாயம் நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா ஒரு வருஷத்துல 3 தடவை முடிச்சிடலாம். இல்ல ஒரு நாளைக்கு 20 அதிகாரம் வாசித்தீங்கன்னு சொன்னா ஒரு வருஷத்துல 6 தடவை வேதாகமத்தை முடிக்கலாம். இல்ல ஒரு நாளைக்கு 30 அதிகாரம் வாசித்தீங்கன்னு சொன்னா ஒரு வருடத்துல 9 தடவை நீங்க வேதாகமத்தை வாசித்து முடிக்கலாம். ஏதாவது ஒன்னை செலக்ட் பண்ணுங்க, வாசிக்க ஆரம்பியுங்கள். விரைவாக வசனத்தை வாசியுங்கள். இன்னும் 6 மாதம் இருக்கிறதல்லவா? 1 முறை 2 முறை வாசித்து முடியுங்கள். வசனம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அந்த ஆலயத்துக்குள்ளே வசனம் உண்டு, வார்த்தை உண்டு, வார்த்தை உண்டு. நாம் பிறந்த நாட்களை கொண்டாடுகிறோம், கேக் கட் பண்ணுகிறோம், பிரியாணி செஞ்சு சாப்பிடுகிறோம். எதுவும் தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்தில் ஆவிக்குரிய மன்னாவாகிய வேதாகமத்தை ஒரு தடவை வாசித்து முடித்து விட்டோமா? அந்த மன்னாவை சாப்பிட்டு இருக்கிறோமா? அப்படியானால் சந்தோஷமாக பர்த்டே கொண்டாடி அழகா கேக் கட் பண்ணி பிரியாணி சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனா ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும், நான் ஒரு முறை கூட வேதாகமத்தை வாசித்து முடிக்கலையே, எப்படி நான் பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நமக்குள்ள ஒரு எண்ணம் வர வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை போதியுங்கள். மகளே, மகனே, உனக்கு பர்த்டே கொண்டாடலாம், நல்லா செய்யலாம். ஆனா நீ ஒரு முறை வேதாகமத்தை வாசித்து முடித்து விட்டாயா? கேளுங்கள், ஆண்டவர் செய்வார், பிள்ளைகளுக்கு கிரியை செய்வார். அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். இந்த தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய பரிசுத்தம், அவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வார்த்தை, ஜெபம், துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை எல்லாம் உண்டு. இன்னும் ஒரு காரியம் உண்டு, ஆண்டவருடைய நாமம் உண்டு. ஆண்டவருடைய நாமம் ஜீசஸ், இயேசு. அதை எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டே இருங்கள். இயேசு, 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 இயேசு. நம்ம எப்பொழுதும் ஜீசஸ் சொல்லுவோம். ஜீசஸ், 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 ஜீசஸ். எங்கு சென்றாலும் வந்தாலும் உட்கார்ந்தாலும் எழும்பினாலும் நடந்தாலும் படுத்தாலும் ஓடினாலும் ஜீசஸ். ஒவ்வொரு மூச்சில ஜீசஸ். அதை மறந்து போகாதீங்க. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய நாமம் இருக்கும். நீங்க இயேசு, ஜீசஸ், ஜீசஸ் என்று எப்பொழுதும் நீங்க சொல்லிக்கொண்டே இருங்கள். பிரியமானவர்களே, அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தை சொன்னீங்கன்னா பிசாசுகள் ஓடி போகும். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது நொண்டி சப்பானி எழுந்து நடப்பான். ஆலயத்தில் எவ்வளவு அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய நாமத்திலே அற்புதங்கள் உண்டு, சுகம் உண்டு. அவருடைய நாமத்தை உச்சரியுங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம், அவருடைய துதி எப்பொழுதும் இருக்க வேண்டும். நாம் ஜெபத்திலே ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டு, விலையேறப்பட்ட ரட்சிப்பு. நீங்க ஜீசஸ், ஜீசஸ் சொல்லிக்கிட்டே இருங்க. எந்த பாவம் நெருங்காது. உங்களுக்கு ரட்சிப்பு. யாராவது வந்தாங்கன்னு சொன்னா இயேசுவின் நாமத்திலன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், உங்கள் மூலமாக அற்புதம் உண்டாகும். நம்முடைய வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. எரேமியால 23:29 பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வேத வசனம் அக்கினியை போல இருக்குதான். அது மட்டுமல்ல, கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டி போல இருக்குதான். நீங்க எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் வசனம் இருந்துச்சுன்னா அது கண்மலையை நொறுக்குகிற ஒரு சம்மட்டி. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீங்க வார்த்தைகளை சொல்லுங்க, அது உடைந்து போகும். அந்த கண்மலை பெயர்ந்து போகும். சுகம் உண்டாகும், அற்புதம் உண்டாகும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அப்போஸ்தலர் 2:17-18 மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன். பார்த்தீங்களா? அவர் ஆவியானவர் ஊற்றுகிற நாட்கள், காலங்கள் இப்பொழுதுதான். இங்க விபிஎஸ் நடத்தினோம், சிபிசி. அதுல எவ்வளவு பிள்ளைங்களுக்கு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நிறைய பிள்ளைங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் மத்தியில பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எங்கு சென்றாலும் அபிஷேகம்,
உங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஆவியானவர் நிரப்பப்பட்டால் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை சொப்பனங்களை அவங்க காண்பாங்க. உங்களுடைய மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இன்னைக்கு 3 காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். 2வது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். 3வது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருப்பீர்கள். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். Thank you Lord Jesus. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி, இந்த பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஒரு விசை ஆராய்ந்து பார்க்கலாமா? எனக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரா? அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருந்தால் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அழிந்து போயிரும். நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். மாம்சத்தின் கிரியைகள் எதுவும் நம்மைக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இன்னும் நாம் ஒருவர் பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டிக்கொண்டு இருக்கிறோமா? இப்படிப்பட்ட கெட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பொறாமை அது வரவே கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதமான கெட்ட சுபாவங்கள் அழிந்து போவதாக in the name of Jesus. ஆவிக்குரியவர்களாய் மாற்றுங்கப்பா. ஆவியினாலே அப்பா நாங்கள் பிழைத்திருக்கிறோம். ஆவியானவரே, எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை ஆவிக்குட்பட்டவர்களாய் மாற்றுங்கப்பா. உம்முடைய சுபாவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை போல நாங்கள் வாழணும் அப்பா. எங்கள் வாயிலே பொய் இருக்கக்கூடாது ஆண்டவரே, பெருமை இருக்கக்கூடாது ஆண்டவரே. உம்மை போல உம்முடைய சுபாவத்தை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, இந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படுவதாக. யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்பொழுதே அவர்களுடைய சரீரத்துக்குள்ளாக பாய்ந்து செல்வதாக. எலும்புகளிலும் நரம்புகளிலும் திசுக்களிலும் கால்களிலும் கைகளிலும் மூளை நரம்புகளிலும் கண்களிலும் எல்லா இடத்திலும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்பொழுதே பாய்ந்து செல்லும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. அப்பா, இந்த சரீரத்தில் எவ்வளவோ வேதனையில இருக்கிறேனே, யாரிடத்துல சொல்ல தெரியலையே. வேதனை படுகிற மக்களுக்கு இப்பொழுதே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அவர்கள் மீது அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொருவரை நிரப்புவீராக, நிரப்புவீராக. சாவுக்கு எதுவான சரீரம் உயிர்ப்பிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை நீ கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது அப்பா. உம்முடைய ஆலயம் பரிசுத்தமாய் நாங்கள் வைத்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரும் எப்பொழுதும் மூழ்கி இருக்கும்படியாக தேவன் கிருபை செய்வீராக ராஜா. உம்முடைய வார்த்தை, உம்முடைய நோக்கி ஜெபிக்கிற ஜெபம், உம்முடைய நாமம் எங்கள் வாயிலே எப்பொழுதும் இருக்கட்டும் அப்பா. எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் முற்றிலும் ஆட்கொள்வீராக. எல்லாரும் கேளுங்க. ஆவியானவரை என்னை ஆட்கொள்வீராக, புதிய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. இப்பொழுதே ரைட் நவ மாஸ்டர், fill with the spirit Lord. எல்லாரும் நிரம்புங்க, நிரம்புங்க, நிரம்புங்க. காணாது அதிகமா நிரம்பணும்.
மூழ்கி மூழ்கி போக அந்த அளவுக்கு நிரம்பணும். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஏதோ கொஞ்சம் நிறைஞ்சோம் முடிஞ்சதுனால நிரம்பி வழிகிற அபிஷேகத்தினால ஆண்டவர் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. Bless Lord. Fill with the Spirit, Lord. Hallelujah. Hallelujah. தேவன் பெரிய காரியங்களை செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரை நிரப்பினதற்காய் நன்றி. அற்புதங்களை செய்ததற்காய் நன்றி. ஆலயமாய் மாற்றினதற்காய் நன்றி. ஆவிக்குரியவர்களாய் மாற்றினதற்காய் நன்றி. எல்லா துதி கணம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.